பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை உயர்த்தி பாடல்களை நாம் பாடுவோம். அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். சத்துரு சேனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் பொழுந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் பொழுந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ
கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனா சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்லவரின் அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். Praise the Lord. Praise God. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கானக பாதை ஆரிருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை ஆரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே எடுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே எடுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை விடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன்.
சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவா. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே இடைக்கும் இளைப்பாறுதலே. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே இடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் அநாதி தேவனுன் அடைக்கலமே.
நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். He is a present help in all our trouble. அவரே யாக்கோபின் தேவன், நமக்கு அடைக்கலம். அவர் 46ஆம் சங்கீதத்தில் என்ன எழுதியிருக்கிறது? யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலம் மாத்திரம், அவர் உயர்ந்த அடைக்கலம். ஆமென். ஆபத்து காலத்திலே அவருக்குள்ளாக நாம் பத்திரமாக, அவருக்குள்ளாக அவருடைய இளைப்பாறுதலை அனுபவிக்கும்படியாக இன்றைக்கு நாம், கர்த்தர் எனக்கு அடைக்கலம், அடைக்கலமான கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கூடி வர செய்வார். உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் இந்த பாடல்கள் எல்லாம் பாடும் பொழுது ஆண்டவரிடத்தில் பாடலை பாடி ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை பாரமுள்ள இருதயத்தை மிகவும் லகுவாக மாற்றுவார். கர்த்தரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும். பிரைஸ் காட். பாடுவோம். கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, கடும் அருந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடியும் வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை.
சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, மாலே எல்லாம் கூடும். கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. எழுப்பி நின்று நாம் கர்த்தரை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். இயேசு அற்புதம் செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நாம் வாயிலே அற்புதத்தை அறிக்கை செய்தால் அறிக்கையின் படியாக கர்த்தர் அற்புதம் செய்வார். போன வாரத்தில் முடியாத காரியங்கள், உங்களை அதைரியப்படுத்தின காரியங்கள், அப்படிலாம் நிறைய விஷயங்கள் உங்கள் மனதில் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய நாமத்தை சொன்னால் போதும். இயேசுவின் நாமத்தை இயேசு என்று சொன்னாலே போதுமா, பேய்கள்லாம் ஓடும், நோய்கள் எல்லாம் குணமாகிடும். ஆமென். யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஸ்பீக். நீங்கள் பேச வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுக்கு எல்லா பாஷையும் தெரிஞ்சிருந்தது. என்ன பாஷைனா, நோயுடைய பாஷை தெரியும், பேயுடைய பாஷை தெரியும். ஆமென். ஏன் இப்படி சொல்றேன்னு நீங்க நினைப்பீங்க. ஆதியாமம் 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, உலகம் முழுவதும் ஒரே மொழியால் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. The whole world was with one language. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆடு மாடுகளும் மனிதர்களும் ஒரே பாஷையை பேசி புரிந்து கொண்டார்கள். ஆதாமுக்கு சிங்கத்தினுடைய பாஷை தெரியும், கரடி பாஷை தெரியும், எல்லாம் ஒரே பாஷையாக தான் இருந்தது. அப்போ எப்படி நோவா போயிட்டு சிங்கத்துக்கிட்ட 2 பேர் மட்டும் வாங்க, அங்கே ஒரு 60 சிங்கம் இருந்தது, நீங்களாம் வராதீங்கன்னு எப்படி சொன்னார்? அதுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும்? எல்லா அனிமல்ஸ், கிளீன் அனிமல்ஸ் அண்ட் அன்கிளீன் அனிமல்ஸ் இல்லையா? சுத்த மிருகங்கள்ல எத்தனை? 7 பேர்ஸ். அப்புறம் அன்கிளீன், சுத்தம் இல்லாத இது வந்து 1 பேர். எல்லாரையும் உள்ள கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டுருப்பாரு? நாய் கீழ்ப்படிது, பூனை கீழ்ப்படியாது. தெரியுமா உங்களுக்கு? நாய் கீழ்ப்படிஞ்சிருமா? ஏன்னா நாய் யோசிக்குமா, என்னுடைய மாஸ்டர் இவர் தான், 3 வேளை சாப்பாடு போடுறாங்க, வீடெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதனால நான் என்னுடைய மாஸ்டருக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளதாக இருக்கணும்னு சொல்லுமா நாய். பூனை என்ன சொல்லுமா, எனக்கு 3 வேளை சாப்பாடு, பால், நான் நினச்ச நேரத்தில் போய் எல்லாம் குடிப்பேன், எனக்கு எல்லாருக்கும் இந்த வீட்டில், அதனால் நான் தான் மாஸ்டர்னுமா. அதனால் அது கீழ்ப்படியாது, அதுக்கு லாங்குவேஜ் புரியல. அப்போ இந்த உலகத்தில் பாருங்க, ஒரே பாஷையாக இருந்ததை கர்த்தர் வெவ்வேறு பாஷையாக 11ஆம் அதிகாரத்தில் மாற்றினார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நீங்க பார்க்கும் பொழுது, கடலும் காற்றும் வீசின பொழுது, வியாதிப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது, வியாதி, குஷ்டரோகி இல்லையா, மரித்தவர்கள், எங்கேயாவது இயேசு செய்த அற்புதத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அவர் கண்ணை மூடி ஜெபத்தார்னு எனக்கு எடுத்துக்காட்டுங்க. 4 சுவிசேஷத்துல கர்த்தாவே இந்த ஜுரம் சுகமாக வேண்டும்னு ஜெபித்தார்னு காட்டுங்க. ஜெபிக்கவே இல்லை. என்ன பண்ணாரு? பேசினார். அவருடைய வாயிலே விசுவாச வார்த்தைகள் இருந்தது, அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அதை செய்வார். என் பையன் வந்து ஒழுங்கா படிக்க மாட்டான் சொன்னீங்கன்னா அவன் படிக்க மாட்டான். அப்போ நம்ம நன்மையாகவே நினைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளே சொல்ல வேண்டும். இயேசு ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்த உடனே பரலோகம் திறக்கப்பட்டது. ஒரு சத்தம் கேட்டது. என்ன சத்தம் கேட்டது? இவரே என்னுடைய
நேசகுமாரன் இவருக்கு நீங்கள் யாருக்கு சொன்னாரு? செடி கொடி வியாதி மிருகம் எல்லாத்துக்கும் சொன்னார். இவர் சொல்றதை எல்லாரும் கீழ்ப்படியணும்ட்டு உங்களையும் என்னைய பார்த்து சொன்னாதான் வீட்டில் நம்ம சொன்னது நடக்கும். வியாதி கீழ்ப்படியும், கடன் நம்ம விட்டு போகும். எப்போ அற்புதம் நடக்கும்னா நம்முடைய லாங்குவேஜ், நம்முடைய மொழி மாறணும். அப்படின்னா கர்த்தரை ஆராதித்து பிரியமுள்ள குமாரனாக மாறணும். இயேசு பிதாவுக்கு மிகவும் பிரியமுள்ளவனாக மாறினார். இயேசுனுடைய பாஷையை விசுவாச பாஷையாக பிதா மாற்றினார். இன்றைக்கு இந்த நாளிலே, இந்த வருஷத்தில் இன்னும் பிகினிங்ல இருக்கிறோம். கர்த்தாவே, நான் சொல்ல ஆக வேண்டும். என் விசுவாச வார்த்தைகளை கர்த்தர் நீர் அங்கீகரியும். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? கர்த்தாவே, இன்றைக்கு எனக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்யும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம், எங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம். இந்த வருஷத்துல கர்த்தர் என் மத்தியில உலாவுவேன் என்று சொன்னீரே, நீர் உலாவி அற்புதத்தை எங்க வாழ்க்கையில நீங்க செய்யும் கர்த்தாவே. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்க லாங்குவேஜை மாற்றுங்க. பாசிட்டிவ் திங்ஸ், விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள், அற்புதத்தை பேசுங்கள். யூ கேன் ஸ்பீக் அண்ட் ஹேவ் எ மிரக்கிள். உங்க பிள்ளைகள் மேல, சூழ்நிலையின் மேல, அதிகாரிகளின் மேல, உங்களுடைய வேலையின் மேல, சூழ்நிலைகள் எல்லா எதிர்காலத்தின் மேல ஜஸ்ட் ஸ்பீக். வாயை திறந்து நீங்க பேசும்பொழுது அது நிச்சயமாகவே நடக்கும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் பரிசுத்தமுள்ள இடம். We are standing on holy ground. மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. உன்னுடைய பாதரட்சைகளை கழட்டு, உன்னை தாழ்த்து. நீ காண்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். இந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்தில் நீங்க கர்த்தரை ஆராதிப்பீங்களா? கர்த்தரை உயர்த்துவீங்களா? ஆண்டவரே, பரிசுத்த தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகளால், எங்கள் பாடல்களால், எங்கள் ஸ்தோத்திரங்களால் உம்மை நாங்கள் உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, எங்களை பரிசுத்தத்தால் அலங்கரியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தமுள்ள தேவனே. உம்மை பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். We are standing on holy ground, and I know that there are angels all around. Let us praise Jesus now. We are standing in His presence on holy ground. பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? We are standing on holy ground, and I know that there are angels all around. Let us praise Jesus now. We are standing in His presence on holy ground. தூய பூமியில்
பாடுவோமா? தூய பூமியில் நாம் நிற்கிறோம். நம்மை சூழ தேவதூதர் காண்கிறோம். இன்று நான் இயேசுவை போற்றுவோம். அவர் முன் பூமி மீது நாம் நிற்கிறோம். வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய நித்திய காலமாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அல்பாவும் ஓமேகாவுமாக இருக்கிற எங்கள் தேவனே, ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே, பரிசுத்த பூமியிலே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும்படியாக கர்த்தாவே உம்மை நாங்கள் வரவழைக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே இந்த நாளிலே நீர் வந்து உம்முடைய விடுதலையை தருவீராக. அல்லேலூயா. ஓ praise you, praise you, praise you. நம்முடைய வாய்களை திறந்து உரத்த சத்தமாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், அவரை தொழுது கொள்வோம். அவர் பரிசுத்தர், அவர் அநாதி தேவன், அவர் நம்மை உருவாக்கினவர், அவர் நம்மை நடத்தினவர், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவர், நம்முடைய எதிர்காலத்தில் நம்மை நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். அவர் நம்மை எப்பொழுதும் அவருடைய தோளின் மேல் சுமக்கிறவர். Oh, praise you, praise you, praise you, praise you, Lord. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். Let's feel the presence of God. நம்முடைய வெளியே இருக்கிற சூழ்நிலைகளை மறந்து, மனதுக்குள்ளாக இருக்கிற கவலைகள் பாரங்களை மறந்து அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். Let's feel the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையாக என்னை நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை பெரும் மழை
துதிக்கிறோ உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஹalleluya 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 பயபக்தியோடு கூட கண்களை மூடி கர்த்தருடைய பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருடைய திருப்பந்தி, அவருடைய காயப்பட்ட சரீரம், அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தம், நமக்காக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதிலே பங்கு பெற கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. நாமே நம்மை தகுதிப்படுத்த முடியாது. I cannot make myself qualified, but God has to qualify me. கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் பாவங்களை அறிக்கை செய்து அவரோடு கூட மனிதரோடும் கர்த்தரோடும் ஒப்புரவாக நாம் பிரயாசப்பட இந்த பந்தியிலே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தாவே, என்னை மன்னியும் என்று சொல்லுவோமா? Lord, forgive me. Forgive me, Lord. Forgive me. சிலுவை அண்டையில் எங்களை கொண்டு போய் என்னை மன்னியும் கர்த்தாவே. சிலுவை அண்டையில் என்னை இழுத்து கொள்ளும். அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது பாவமில்லாத இயேசு சிலுவையிலே தொங்கினார். ஒரு குற்றமும் ஒரு பாவமும் உலகமும் பிசாசும் அவரிடத்திலே சுட்டிக்காட்ட முடியாது. அப்படிப்பட்டவர் சிலுவையிலே எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அப்படிப்பட்டவரை நான் பார்க்கும் பொழுது நான் எம்மாத்திரம் கர்த்தாவே, என்னை தாழ்த்துகிறேன், என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, என் இருதயத்தை உமக்கு தருகிறேன். என் கண்கள், என் கைகள், என் வாய், என் செவிகள், என் இருதயம் உமக்கு விரோதமாக உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தால், பேசியிருந்தால் எங்களுக்கு தயவு கூர்ந்து மன்னியும். எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களை மன்னியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே கல்வாரியில் எந்தன்
கர்த்தர் நல்லவர். இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 11, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நான் வாசிக்கப் போகிறேன். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 11, அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 26ஆம் வசனம் வரைக்கும். Then tidings of these things came unto the ears of the church which was in Jerusalem, and they sent forth Barnabas that he should go as far as Antioch. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்டபோது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். Who when he came and had seen the grace of God was glad and exhorted them all that with purpose of heart they would cleave unto the Lord. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். For he was a good man and full of the Holy Ghost and of faith, and much people was added unto the Lord. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். Then departed Barnabas to Tarsus for to seek Saul. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். And when he had found him, he brought him unto Antioch. And it came to pass that a whole year they assembled themselves with the church and taught much people. And the disciples were called Christians first in Antioch. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. நம்முடைய வேத அறிக்கையை சொல்வோமா? Praise the Lord. This is my Bible. I am what it says. I can do what it says I can do. I have what it says I have. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same in Jesus' name. Amen. Praise God. நான் வாசித்த இந்த பகுதியிலே 26ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தை நான் வாசிக்கிறேன். Verse 26, last sentence. சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. The disciples were called Christians first in Antioch. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர். கிரைஸ்ட் பிளஸ் அஸ். கிறிஸ்துவும் அவனும் தான் கிறிஸ்தவன் என்று பெயர். இயேசு கிறிஸ்து சீஷர்களை அவர் பக்கமாக அழைத்த பின்பு அப்போஸ்தலர் நடபடிகளிலே அவர்கள் அப்போஸ்தலர்களானார்கள். அந்தியோகியா என்ற பட்டணத்திலே முதலாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களுக்கு சீடர்களுக்கு என்ன பெயர் வைத்தார்கள்? கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் இங்கு வழங்கப்பட்டது. கிறிஸ்டியன் என்ற வார்த்தை 3 முறை புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. அதற்குள்ளாக நாம் போவதில்லை. இந்த நான் வாசித்த 22ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் ஒரு நபர் மூலியமாக தான் இப்படிப்பட்ட காரியங்கள் அந்தியோகியா பட்டணத்திலே நடைபெற்றது. அந்த நபருடைய பெயர் பர்னபாஸ். பர்னபா என்று பெயர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
24ஆம் வசனத்திலே பர்னபாவை குறித்து அநேக காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் பர்னபாவின் மூலியமாக சபையை எப்படி ஆசீர்வதித்தார், பர்னபா எப்படி சபைக்கு ஆசீர்வாதமாக மாறினான், சபையானது எப்படி பர்னபாவுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை இந்த நாள் காலையிலே நாம் தியானிக்க போகிறோம். The meaning of the word Barnabas, the name Barnabas. பர்னபா என்ற நாமத்திற்கு அர்த்தம் son of consolation, ஆறுதலின் மகன் என்று பொருள். son of consolation, ஆறுதலின் மகன். இன்னொரு வார்த்தையிலே he was the son of encouragement, தைரியப்படுத்தும் ஒரு மகன். எல்லாரையும் தைரியப்படுத்துகிறவர் தான் பர்னபா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்திருந்தால், சபை முதலாவதாக எருசலேமிலே இருந்தது. The church was established in Jerusalem. எருசலேமிலிருந்து யூதேயா, சமேரியா மற்ற பகுதிகளுக்கு சீஷர்கள் வார்த்தையை கொண்டு போகும் பொழுது சபையானது நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தது. சபையிலே அங்கத்தினர்களும் சீஷர்களும் சேர்க்கப்பட்டார்கள். சபை 3000, 5000 என்று ஆயிரக்கணக்கிலே ஞானஸ்தானம் எடுத்து சபை வளரும் பொழுது சபையிலே பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை அறிவித்ததினாலே அன்றைக்கு உபத்திரவங்கள் இல்லையா, persecutions started against the disciples of Jesus. அவர்கள் மிகவும் சோர்ந்து போகும்பொழுது, அவர்கள் மிகவும் விடாய்த்து போகும்பொழுது, when they were discouraged, the church needed people who can encourage. தைரியப்படுத்தும் ஆட்கள் சபைக்கு அன்றைக்கு தேவைப்பட்டது. போதகர்கள் இருந்தார்கள், சபையிலே தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், சபையிலே சுவிசேஷகர்கள் அப்போஸ்தலர் இருந்தார்கள். ஆனால் எல்லாரும் அவர்களுடைய ஊழியத்திலே செயல்பட்டாலும், அவர்களுடைய வேலையில் இருந்தாலும், ஒவ்வொருவருக்கும் அந்தந்த நேரத்திலே தேவைப்படுவது தைரியம், என்கரேஜ்மெண்ட். அவர்கள் ஏமாற்றம் அடையும் பொழுது, அவர்களுக்கு விரோதமாக பலவிதமான ஆவிகள் கிரியை செய்யும் பொழுது அவர்களுக்கு தேவைப்பட்டது என்கரேஜ்மெண்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் அப்போஸ்தலர் நடபடிகள் காலத்திலும் பாருங்கள், 3 விதமான ஆவிகள் கிரியை செய்தது. 3 kinds of spirits, 3 ஆவிகள் இருந்தது. அதில் முதல் ஆவி பரிசுத்த ஆவியானவர், ரைச்சியஸ் ஸ்பிரிட். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஊழியம் செய்யும்படியாக, இயேசுவுக்காக வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தி கொண்டே இருந்தார். 2வது ஆவிக்கு பெயர் அசுத்த ஆவி. ஒன்று பரிசுத்த ஆவி, ரைச்சியஸ் ஸ்பிரிட். இன்னொன்று அசுத்த ஆவி, இல்லை என்றால் ரிபல்லியஸ் ஸ்பிரிட் என்று சொல்லலாம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எதிர்க்கும், சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது என்று எதிர்க்கும், நல்ல செய்திகளை அவர்கள் கேட்கக்கூடாது என்று பிசாசானவன் அவன் கிரியை செய்து கொண்டிருந்தான். இன்னொரு ஆவி ஒன்று இருந்தது. ஒன்று ரைச்சியஸ் ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி. இன்னொன்று டிமானிக் ஸ்பிரிட், அதாவது ரிபல்லியஸ் ஸ்பிரிட், அசுத்த ஆவி. 3வது ஒரு ஆவி இருந்தது. அது என்னவென்றால் ரிலிஜியஸ் ஸ்பிரிட். அது மதத்தினுடைய ஆவி. ரிலிஜியஸ் ஸ்பிரிட் யாருன்னா பரிசேயர்கள், சரிசேயர்கள். இவங்க எல்லாமே கையில் ஒரு சட்ட புத்தகத்தையும் பழைய ஏற்பாட்டையும் வைத்துக்கொண்டு இயேசுவையும் சீஷர்களையும் கேள்வி கொட்டிக்கொண்டே இருந்தார்கள். இயேசுவும் சீஷர்களும் சாப்பிடும் போது கேட்பாங்க, கை கழுவுனீங்களா? இயேசு ஒரு அற்புதம் செய்தோன்னே, அற்புதம் செய்து ரைட், ஆனால் இன்னைக்கு ஓய்வுனால நீங்கள் அற்புதம் செய்யக்கூடாது. அப்போ இந்த ரிலிஜியஸ் ஸ்பிரிட் ஸ்டார்டட் ஃபைட்டிங் வித் த டிசைபிள்ஸ் அண்ட் ஜீசஸ். இப்படிப்பட்ட ஆவிகள் இவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது இவங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு தைரியம், ஒரு என்கரேஜ்மெண்ட். ஆகவே தான் அந்த இடத்துல கர்த்தர் பர்னபாவை எழுப்பினார். இன்றைக்கு காலையிலே இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் ஒருவேளை பெரிய அப்போஸ்தலருடைய ஊழியம் செய்யாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட், ஒரு பெரிய ஊழியம் செய்யாமல் இருந்தாலும்,
இந்த ஊழியத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்திற்கு பெயர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்கரேஜ்மெண்ட். மற்றவர்களை தைரியப்படுத்தும் ஊழியம். மற்றவர்கள் அதைரியப்படும் பொழுது அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து நாம் சோர்ந்து விடாதபடி சோர்விலிருந்து அவர்களை தைரியப்படுத்தும் ஒரு ஆவிதான் பர்னபாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம். சுருக்கமாக இன்ற காலையிலே பர்னபாவினுடைய தைரியப்படுத்தும் ஊழியத்தினுடைய 3 தன்மைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 3 important aspects of ministry of encouragement. மற்றவர்களை ஊக்குவித்து தைரியப்படுத்தும் 3 குணாதிசயங்கள். 3ஐயும் நான் சொல்லி வசனத்துக்குள்ளாக கடந்து செல்கிறேன். நம்பர் 1, Barnabas brings blessings to others. இந்த தைரியப்படுத்தும் பர்னபா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். brings blessings to others. இரண்டாவதாக, the ministry of Barnabas breaks barriers for others. breaks barriers for others. மற்றவர்களுடைய இடையூறுகளை எப்பொழுதும் தகர்ப்பவன். மூன்றாவதாக, the ministry of Barnabas builds bridges for others. மற்றவர்களுக்கு உறவுகளை கட்டி எழுப்புகிற ஒரு ஊழியம். எளிதாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். the ministry of encouragement of Barnabas, 3 காரியங்கள், 3 things. he brings blessings, he will break barriers, he will build bridges. முதலாவதாக ஆசீர்வாதத்தை மட்டும் கொண்டு வருவார்கள். இரண்டாவதாக, தடைகள் இடையூறுகளை மற்றவர்களுக்காக அவர்கள் தகர்த்து போடுவார்கள். மூன்றாவதாக, உறவுகளை கட்டி எழுப்புவார்கள். ஹல்லேலூயா. பர்னபாவுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கண்டுபிடித்த இந்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 4, 34ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 4 and verse 34. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானது தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்பூரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலரானே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 வசனங்களிலே பர்னபாவை குறித்த ஒரு ஆசீர்வாதம். பர்னபா எப்படி மற்றவர்களை தைரியப்படுத்தினான். he brought blessings to the church and to the other people. மற்றவர்களுக்கு இவன் ஆசீர்வாதமாக இருந்து ஆசீர்வாதம் உள்ளவனாக மாறினான். நாம் வாசித்த அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 11, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். verse 24. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த 2 பகுதியிலும் பார்க்கும் பொழுது அவனுடைய குணாதிசயங்கள் அங்கே கூறப்படுகிறது. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவதாக, how can we bring blessing to others? மற்றவர்களுக்கு தைரியம் சொல்வதற்கு, தைரியப்படுத்துவதற்கு எப்படி நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? The first thing about Barnabas is his character. அவனுடைய குணநலம், கேரக்டர். கேரக்டர் என்ற வார்த்தை பலமுறை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த கேரக்டர் என்ற வார்த்தைக்கு முதலாவது முக்கியமான அர்த்தம் என்னவென்றால், who we are when nobody sees us. நம்ம யாரும் பார்க்காத பொழுது ரகசியமாக ஒரு இடத்துல இருக்கிறோன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்ம கேரக்டர். இப்போ வெளியே பார்க்கும்போது எல்லா
நல்லா உடை அணிந்து நம்ம ப்ரெசன்டபுளாக இருக்கும் பார்க்கும்போது. இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படி தான் நம்ம பார்த்தா இருப்போம். அப்படி தான் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் நம்ம யாருமே நம்மளை பார்க்கல. when we are in the dark, what are you thinking, what are you doing? நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அதை நான் சொல்லவில்லை. நம்ம யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலை, நம்ம காமாக இருக்கிறோம். அதுதான் அந்த ரியல் கேரக்டர் ஆஃப் அ பர்சன். அதுதான் அந்த கேரக்டருடைய எபிரேய பதம் லத்தீன் பதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பர்னபாவை நீங்கள் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இவன் நல்லவனும், he was a good man, he was full of the Holy Spirit. மூன்றாவது, he was full of faith. Acts 11 அதில் வாசிக்கிறோம். he was a good man, அவன் ஒரு நல்ல மனிதன். அப்போ குட் மேன்னா யாரு, நல்லவன்னா யாரு? அவனுடைய கேரக்டர். 37ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் நமக்கு தெரிந்த வசனம். Psalm 37 verse 23, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகிறது. The steps of a good man are ordered by the Lord. ஒரு நல்ல மனுஷனுடைய படிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். God leads and orders a good man. அதான் பைபிள் டெஃபினிஷன். Who is a good man? You can follow him. He is leadable. ஒரு நல்ல மனுஷனை நீங்கள் பின்படுத்தலாம், ஏனென்றால் அவன் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். பர்னபாவை நாம் பின்பற்றலாம், because he is a good man in his character. இரண்டாவது பாருங்க, he is controlled by the Holy Spirit. Not only his character, he is controlled by the Holy Spirit. He was full of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் அவர் நிறைந்திருந்தார். எபேசியர் புத்தகத்திலே பவுல் எழுதுகிறார், be not drunk with wine but be filled with the Holy Spirit. மதுபான பிரியராக இராமல் நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருங்கள். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவரால் முழுதுமாக நிரப்பப்பட்டிருந்தால் ஆவியானவர் நம்மை முழுதுமாக ஆட்கொண்டு நடத்துவார். இவன் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்பட்டவனாக இருந்தான். குட் மேன், he was a man full of the Holy Spirit. வேதம் சொல்கிறது full of faith, விசுவாசம் நிறைந்தவன். அவன் விசுவாசத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அவன் விசுவாசம் எங்கே தெரிகிறது என்றால், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா, 36ஆம் வசனம், Acts 4:36. He belonged to a place called Cyprus, சீப்பூரு தீவு. He belongs to Cyprus. அவன் யார் என்றால் அவன் ஒரு லேவியன். he is a Levite. பழைய ஏற்பாட்டிலே லேவியன் என்றால் நமக்கு தெரியும். யாக்கோபுடைய 12 புத்திரங்களிலே எல்லாருக்கும் சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் யாருக்கு சுதந்திரம் இல்லை? லேவியருக்கு சுதந்திரம் இல்லை. No land was allotted for this particular tribe of Levi. ஆனால் இவருக்கு லேண்ட் இருந்ததாம். சீப்பூர் தீவனும் லேவியனும் அப்போஸ்தலன் ஆறுதலும் மகனும் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேருளமாகிய என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலம். ஒரு லேவியனுக்கு என்ன இருக்கக்கூடாது? நிலம் இருக்கக்கூடாது. இவனுக்கு ஒரு நிலம் இருந்துதான், ஆனால் கானான்ல இல்லை, சைப்ரஸில் இருந்தது. ஃபாரின் கண்ட்ரியில் ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தார். யார்? பர்னபா. ஆனால் அது அவருக்கு சொந்தமாக இல்லவில்லை. அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த நிலத்தை அவர் விற்று சபைக்கு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆண்டவருக்கு தன்னுடைய நிலத்தை வைத்து அவன் கொடுத்தான். முதலாவதாக நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற வேண்டும். என்ன பாஸ்டர், எங்கள் லேண்டை விற்று கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா? நான் சொல்லவே இல்லை. அப்படிலாம் யாரும் இன்றைக்கி செய்கிறதில்ல. அப்படி செஞ்சால் பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் தன்னுக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அப்போஸ்தல பாதத்தில் கொடுத்தான். அது ஒரு ஆக்ஷன், அது ஒரு செயல். அதை ஒரு பக்கம் வைப்போம். ஏன் இதை செய்தான் என்றால், அவன் மற்றவர்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று எதையாவது ஒன்றை கொடுத்து கொண்டே இருப்பான். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். A person who wants to encourage others
always give something for them. மற்றவர்களை தாங்கும்படியாக பணம் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு ஊக்குவிக்கும் வண்ணம் அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறவர்கள் தான் பர்னபாக்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எல்லாரும் பார்க்கும்போது என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர் நீங்கள் கேட்பீங்க. இன்னைக்கு ஏன் மற்றவங்களால கொடுக்க முடியலன்னு யோசித்து பார்த்தீங்களா? ஏன் மற்றவர்களுக்கு நம்மளால் எதுவும் கொடுக்க முடியல, சர்ச்சுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நமக்குரியதெல்லாம் என்னுடையது என்று நினைக்கிறோம். அப்போது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசியுங்கள். ஆபிரகாமை தேடி மெல்கிசேதேக் வருகிறார். மெல்கிசேதேக் ஆபிரகாமை தேடி அவர் ஒரு பெரிய ராஜா வரும்பொழுது வேதம் சொல்கிறது, ஆபிரகாமுக்கு தனக்கு இருந்த எல்லாவற்றிலும் மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுத்தான். ஒரு பெரிய யுத்தத்தை முடிச்சுட்டு வருகிறார் ஆபிரகாம். ஏப்ரஹாம் இஸ் ஃபினிஷிங் அ பிக் பேட்டில், நல்லா வின் பண்ணிட்டு வருகிறார். அந்த இடத்துல ஆபிரகாமை தேடி மெல்கிசேதேக் வருகிறார். மெல்கிசேதேக் யாரு? சாலேமின் ராஜா. ராஜா யாராவது கஷ்டப்படுவாங்களா? ரொம்ப வசதியுள்ளவர் ராஜா. இப்போ நான் ஒருவேளை ஆபிரகாம் இருந்தேன்னா இப்போ தான் வின் பண்ணி வந்தேன், எனக்கு எதாவது கிஃப்ட் கொடுங்க அப்படிதான் நான் எதிர்பார்த்துருப்பேன். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கிருந்த கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ஊழியக்காரர் மெல்கிசேதேக்கு. அவர் ஆபிரகாமை தேடி ஏன் வந்தார்? அப்பமும் ரசமும் கம்யூனியன் எடுத்துகிட்டு வந்தார். பழைய ஏற்பாட்டிலே திருவிருந்து. இப்போ நான் ஊழியக்காரன், சபை கட்டுறேன், கொஞ்சம் காசு இருந்தால் கொடுங்க, அதெல்லாம் அவர் கேட்டு வரல. ஏன்னா அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு சீமான், அவருக்கு எல்லாம் இருந்தது. அப்போ இங்கே பார்க்கும்போது நான் பலமுறை இதை யோசிப்பேன். ஏன் ஒருவரால் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுக்க முடியாத காரணம், அவர்களுக்கு உடையதை அவர்களுடையது என்று நினைக்கிறார்கள் தவிர, ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு நினச்சா அவங்க கர்த்தருக்கு கொடுத்துருவாங்க. சில பேருக்கு கொடுக்கறதுக்கு கஷ்டம். ஏன்னா they think that everything belongs to them and they don't think that everything ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தார், அவர் தான் எனக்கு சத்துவத்தை கொடுத்தார், எனக்கு சுகத்தை கொடுத்தார், அதனால தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். மற்றவர்களை, சபையை அவன் தைரியப்படுத்த அவன் கர்த்தருக்கு கொடுத்தான். ஆமென். விதுன் ஒரு 500 rupees இருந்தால் கொடுங்களேன். இல்லைல்ல. லீஜே ஒரு 200 rupees இருந்தால் கொடுங்க லீஜே. அப்புறம் எப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். இப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு சந்தேகம், இவனுக்கு எங்கே 200 வந்தது? இது ஏன் என்கிட்ட 200 கொடுத்தான்னா, நான் இதை முதலே கொடுத்து வச்சுருந்தேன். அவர் ஏன் விதுன் கொடுக்குறான்னா அவர்கிட்ட இல்லை. அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு நினச்சேன்னா ஆண்டவர் கேட்ட உடனே கொடுத்துருவோம். அதனால தான் அவர் ரெடியாக கொடுத்தார். கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணார், ஆனால் கொடுத்துட்டார். ஆண்டவருடைய சத்துவத்தால் நான் வாழ்கிறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாம். கர்த்தர் கொடுத்ததை நான் கர்த்தருக்கு கொடுக்க விரும்புகிறேன். பர்னபா தன் வாழ்க்கையிலே பாருங்க, he brought always blessings to others. பர்னபா வராருனால எல்லாருக்கும் சந்தோஷம். அவர் எதையாவது கொடுப்பாரு. அவர் வார்த்தையில் ஒரு எதையாவது ஒன்று எனக்கு கொடுப்பாரு. I want to see Barnabas. He is always an encourager. தைரியம் கொடுத்துட்டே இருப்பார். ரெண்டாவது பாருங்க, பர்னபாவை குறித்து வாசிக்கும் பொழுது வசனத்தை நாம் திருப்புவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம், Acts chapter 9 and verse 26 and 27. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26, 27. அப்போஸ்தலர் 9,
26, 27. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடைய சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷர் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தர் கண்டதையும் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். இந்த 2 வசனங்களையும் வாசிக்கும் பொழுது he was breaking a barrier. பர்னபா ஒரு தடையை தவிர்க்கிறான். என்ன தடை என்றால், இந்த அதிகாரத்திலே சவுல் ரட்சிக்கப்படுகிறார். சவுல்னா நமக்கு யாருன்னு தெரியும். சபையை துன்புறுத்தி அநேகரை எல்லாம் கைது செய்து சிறைச்சாலையிலே போட்டு மிகவும் ஃபெரோஷியஸ் வயலேட்டட் மேன். இந்த சவுல் ரட்சிக்கப்பட்டுட்டார். கர்த்தர் சவுலை சந்தித்து விட்டார். இப்போ சவுல் என்ன செய்கிறார்? எருசலேமுக்கு வராரு. யாரோட சேர்ந்துக்கலாம்? சீஷரோடு சேர்ந்து கொள்ளலாம். சீஷரோடு கூட போய் நம்ம ஊழியம் செய்யலான்னு சவுல் வரும்போது பேதுரு, யோவான், யாக்கோபு சொன்னாங்க, இவனை சேர்க்காதீங்கப்பா, இவன் பிரச்சனை உள்ள ஆள். இவனை ஒதுக்கி வைத்தார்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்தார்கள். இவனா ஒரு சீஷனா? பயமா இருக்கு. அவர்கள் எல்லாரும் சவுலை ஒதுக்கி வைத்தார்கள். ஒரு கூட்டத்தார் சவுலை ஒதுக்கி வைத்தார்கள். 27 வசனம். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு. ஹூ இஸ் அ பர்னபாஸ்? தைரியப்படுத்துவன் யாருன்னா, எல்லாரும் ஒதுக்கி வைக்கும் போது இவர்கள் சேர்த்து கொள்வார்கள். எல்லாருமே ஒருவரை ஒதுக்கி அவனை பாவி, அவன் தப்பு செய்து விட்டான், இவன் திருந்த மாட்டான்னு சொல்லும் பொழுது ஒரு கூட்டம், ஒரு நபர் நம்மை சேர்த்து கொண்டு பவுலை ஏற்றுக்கொண்டது தான் பர்னபா. அப்படி என்றால் he was breaking all the barriers. தடைகளை உடைக்கிறான். சவுல் போய் ஊழியம் செய்ய வேண்டும். இவங்களெல்லாம் சவுலுடைய கடந்த காலத்தை தான் பார்க்கிறார்கள். சவுல் ரொம்ப தீவிரவாதி, சவுல் இப்படி செய்தான், சவுலிடத்தில் இந்த பாவம் இருக்கிறது. பர்னபா அதை தாண்டி பார்த்தான். an encourager sees all things beyond barriers. தடைகளை தாண்டி பார்க்கிறவன் தான் தைரியப்படுத்துகிறவன். பர்னபா பாருங்க, எல்லா தடைகளையும் மீறி பவுலை சேர்த்து கொண்டு சீஷர்கிட்ட போய் பவுலை அவர்களோடு கூட சேர்த்து அவன் விடுகிறான். எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, இன்றைக்கு நாம் இப்படி தான் மாற வேண்டும். உலகம் யாரையெல்லாம் ஒதுக்குகிறார்களோ நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அவர்களை வெளியரங்கமாக நம்ம ஜட்ஜே பண்ணக்கூடாது. we have to just invite them and put them into the church. அவர்களை வரவழைக்க வேண்டும். உலகம் ஒதுக்கிறவர்களை, சவுலை உலகம் ஒதுக்கிற்று. சவுலுடைய வெளியங்கத்தை பார்த்து ஒதுக்கும் பொழுது பர்னபா போய் அவர்களை சேர்த்து கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நாம் தடைகளை உடைக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆமேன். பள்ளிகளுக்கு போகிறோம், ஆஃபீஸ்க்கு போகிறோம், எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் அவங்க தடைகளை அகற்ற வேண்டும். அவங்களுக்கு என்ன தடை இருக்கிறது? வாட் எவர் வே யூ கேன் ஹெல்ப் தெம். உங்களால் உதவி செய்யும் அளவுக்கு பர்னபாவை போல அவர்களுக்கு உதவி செய்து இயேசுவிடம் விடுதலைக்காக கொண்டு வர வேண்டும். அவர்தான் பர்னபா. இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இந்த ஊழியத்தை இந்த வருஷத்திலே கர்த்தர் தருகிறார். இதை நீங்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு கூட, நம்முடைய ரிலேஷன்ஸோடு கூட எல்லா இடத்திலும் போகும்பொழுது you should not just spend time only for entertainment. ஏதோ சாப்பிட்டோம், ஜாலியாக இருந்தோம் இல்லை. அவருடைய கஷ்டத்திலே அவருடைய தடைகளை நாம் நீக்க வேண்டும். he was very sympathetic. he opened the doors for Paul. பவுலுக்கு ஒரு கதவை திறந்தான். இன்றைக்கு பவுல் இவ்வளவு நிருபங்கள் எழுதுவதற்கு காரணம், அன்றைக்கு ஒரு தைரியப்படுத்துகிறவனாகிய பர்னபா இருந்தார். சீஷர்களோடு கூட சவுலை சேர்த்து அங்கு ஊழியம் செய்தான். he was very very sympathetic. he was very very sensible. மூன்றாவதாக சொல்லி நமக்கு நேரம் இல்லை,
முதலாவதாக he brings blessings, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். இரண்டாவதாக he will break all barriers, தடைகளை உடைக்கிறார். மூன்றாவது he will build bridges, அவர் ஒரு உறவுகளை கட்டுகிறவர். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Acts of the Apostles chapter 12 and verse 25. நான் சொல்லி முடிக்கிறேன். பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். பர்னபாவும் சவுலும் ஊழியத்தை செய்துவிட்டு அவர்கள் மறுபடியுமாக எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். எருசலேம் தான் கேபிட்டல், எருசலேம் தான் பெரிய சபை இருந்தது. ஊழியம்லாம் எல்லா இடத்துலையும் போய் ஊழியம் செய்துவிட்டு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்த பிறகு பவுல், அதாவது சவுல் பர்னபாவை பார்த்து சொல்லுகிறார், நாம் புறப்பட்டு நம்ம ஊழியம் செய்ய மறுபடியுமாக செல்ல வேண்டும். அதுதான் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். லெட் அஸ் கோ டு ஆல் த பிளேசஸ், எல்லா இடத்துக்கும் போய் நம்ம ஆரம்பித்த ஊழியங்கள் எப்படி இருக்கிறது, குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கிறது நம்ம பார்க்கலாம் என்று அவர் சொல்லும் பொழுது ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. என்ன காரியம் என்றால் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். சாப்டர் 15, ஆக்ஸ் சாப்டர் 15 36ஆம் வசனம், verse 36. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களில் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும். யார் சொல்றா? பவுல் கூப்பிடுறார் பர்னபாவை. அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். இன்னொருத்தரை கூட்டிட்டு போகலாம். நமக்கு 12ஆம் அதிகாரம் வாசித்தோம் இல்லையா, 12:25 மார்க்கும் கூட இருந்தான். அவர் பேர் ஜான் மார்க். அப்போது உடனடியாக பவுல் சொல்கிறார் 38ஆம் வசனம், பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்ம விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்திற்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். கவனிங்க, 2 பேருக்கு ஒத்து போகிறதே பெரிய விஷயம். இது 3வது ஆள் ஒருத்தர் இருக்கார், ஜான் மார்க். பால் சொல்லுகிறார், யூ வாண்ட் டு டேக் ஜான் மார்க்? நோ நோ நோ, லெட்ஸ் நாட் டேக் ஜான் மார்க். ஜான் மார்க் வேணாம், மார்க் வேண்டாம். ஏன்? கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சுட்டே இருந்தார், திடீர்னு ஹோம் சிக் வந்துடுச்சு அவருக்கு. அவர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு பாதியில் ஊழியத்தை விட்டு வீட்டுக்கு போயிட்டார். இவரை கூட்டிகிட்டு போனால் பாதியில் விட்டுட்டு போயிடுவார். யாரை கூட்டிகிட்டு போகக்கூடாது? ஜான் மார்க்கை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு யார் சொல்கிறது? பவுல் சொல்லுகிறார். 39ஆம் வசனம், இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடியினால் அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்கவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்பூருக்கு போனான். பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு கர்த்தராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிசிலியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினார்கள். என்ன ஆகிறது? பர்னபாவும் பவுலும் வேறு வேறு திசையிலே போகிறார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு சண்டைன்னு சொல்லக்கூடாது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். பால் சொல்லுகிறாரு, நான் ரொம்ப வைராக்கியமானவன், நான் ரொம்ப தைரியமானவன், தண்ணி இருந்தால் குச்சிடுவேன், நெருப்பு இருந்தால் ஓடிடுவேன். அவன் நெருப்பு இருந்தால் யோசிக்கிறான், ஊழியம் செய்ய மாட்டான், இவனெல்லாம் ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு யார் சொல்கிறது? பவுல் சொல்லுகிறார். பர்னபா சொல்லுகிறாரு, இல்லை இல்லை, என்ன இருந்தாலும் உறவு போகக்கூடாது. we have to build a bridge. அந்த இடத்துல பர்னபாவும் சரி ஜான் மார்க் தேவையில்லை, அவனை விட்டுறலாம், இவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு யார் சொல்லலை? பர்னபாஸ் சொல்லலை. பர்னபாஸ் does not build a wall, he will build a bridge. சில பேர் பார்த்தீங்கன்னா சவுறு கட்டிகிட்டே இருப்பாங்க, இவங்க வேணாம் இவங்க வேணாம் இவங்க வேணாம். சிலர் பார்த்தீங்கன்னா பாலம் கட்டிகிட்டே இருப்பாங்க, உறவுகளை கட்டி கொண்டே இருப்பார்கள், நிறைய நண்பர்கள் இருப்பார்கள், எல்லாரோடும் ரிலேட் பண்ணுவாங்க. 2 வகையத்தார் இந்த ஹாலில் இருக்கிறோம் நம்ம. சிலர் பார்த்தீங்கன்னா யாரோட ஒட்டவே மாட்டாங்க, சபை முடிஞ்சவொடனே தனியாக நிற்பாங்க, யாரோடும் பேச மாட்டாங்க. அது அவங்களுடைய இயல்பாக இருக்கலாம், ஷைனஸாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பர்னபா இல்லை. பர்னபா என்ன செய்வார் என்றால் எல்லாரோடவும் பண்ணுவார், ஒருத்தருங்க ஹெல்ப் பண்ணுவார். என்னப்பா நீங்கள் ஒதுக்கிட்டாங்களா, உன்னை யார்கிட்ட பேசலையா? பவுல் உன்னை வேணான்னு சொல்லிட்டாரா? நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம போய் ஊழியம் செய்யலாம். இது என்ன நடக்கிறதுனால் கடைசியிலே கர்த்தர் ஒரு நாள் பவுலோடு கூட அன்றைக்கு இவன் அந்த பிரிட்ஜை கட்டுறதுனால கர்த்தர் அவர்களை இணைத்தார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம், 2 Timothy chapter 4 and verse 11. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். எழுதுறது யாரு? பவுல். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே பவுல் என்ன சொன்னார்? மார்க் வேணான்னு சொன்ன பவுல் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? மார்க் இஸ் யூஸ்ஃபுல். என்ன காரணம்? பவுல் அவனுடைய ஒப்பீனியனை மாற்ற வைத்தது என்ன காரணம் என்றால், பிகாஸ் பர்னபாஸ் பில்ட் a bridge. Because he built a bridge. அன்றைக்கு மார்க்குவை புறக்கணிக்காமல் சேர்த்து கொண்டபடியால் இன்றைக்கு பவுல் அந்த ஜான் மார்க்குவை சேர்த்து கொள்கிறான். நீங்கள் வீட்டுக்கு போய் அதை மறுபடியும் நீங்கள் வாசியுங்கள். நான் குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, சபையிலே, ஊழியத்திலே, குடும்பங்களிலே we have to always build bridges. எப்பொழுதெல்லாம் நமக்கு தருணம் கிடைக்கிறதோ நாம் உறவுகளை, நாம் மற்றவர்களோடு கூட உறவு கொள்வதையும் கட்டி எழுப்ப வேண்டும். அவருக்கு பெயர் தான் என்கரேஜர். இன்னைக்கு கர்த்தர் நம்மை பர்னபாவாக மாற்ற கர்த்தர் சித்த கொண்டிருக்கிறார். கண்களை மூடி நாம ஜெபம் எழுந்து நிற்போமா? Lord, make me a son of consolation. என்னை ஆறுதலின் மகனாக என்னை மாற்றும். 3 குவாலிட்டிஸ் பர்னபாஸை பற்றி நீங்கள் வாசித்தோம். brings blessings to others. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் கொண்டு வருகிறவன். 2வது breaks barriers. ஃப்ரெண்டுக்கு, மற்றவர்களுக்கு, சபை விசுவாசிகளுக்கு யாருக்கும் தடை இருந்தால் அந்த தடையை நம்ம உடைக்கணும், தடையை தகர்த்தணும், மற்றவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். கடைசியாக பில்டிங் பிரிட்ஜ், பாலங்கள் கட்டணும். நமக்கு இருக்கிற உறவுகளோடு கூட பிரிட்ஜஸ். we have to build bridges for the gospel. சுவிசேஷத்திற்காக ஜான் மார்க் நமக்கு தேவை. எல்லாரும் இயேசுவுக்கு தேவை. சிறியவர்கள், பெரியவர்கள், ஏழை எளியவர்கள், எல்லாரும் வியாதிப்பட்டவர்கள், எல்லாரை நோக்கியும் இயேசு சென்றார். கர்த்தர் இந்த 3 கிருபைகளையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, இன்றைக்கு என்னை பர்னபாவாக மாற்றும். மேக் மீ a பர்னபாஸ். I want to be an encourager. ஒவ்வொரு வாரத்திலும் யாராவது ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. யாருக்காவது ஒரு gift கொடுங்க. ஜஸ்ட் என்கரேஜ் people who are very very sick. வியாதிப்பட்டவங்களை போய் பாருங்க. எப்போதுமே நான் சுயநலமாக வாழாதீங்க. பரலோகத்தில் போய் வருத்தப்படுவீங்க. பிரதர், சிஸ்டர், do something for others. be a Barnabas. மற்றவங்க தடையை எடுத்து போடுங்க, உதவி செய்யுங்க, மற்றவர்களோடு கூட உறவு கொள்ளுங்கள். டேக் டைம். நேரம் இல்லை நம்ம சொல்லக்கூடாது. மற்றவர்களோடு கூட நாம் பாலங்களை கட்டி, உறவுகளை கட்டி எழுப்பி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக நம்ம மாறும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்ம கைகளை உயர்த்துவோமா? ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், லார்ட் மேக் மீ a பர்னபாஸ். 4 பேருக்கு ஒரு என்கரேஜிங் வேர்ட்ஸ், 4 பேரை மோட்டிவேட் பண்ண என்னை மாற்றும் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். பர்னபாவுக்காக ஸ்தோத்திரம். ஒரு லேவியனாக இருந்தும் தனக்கு உண்டானவற்றை விற்று சபைக்கு வந்து கொடுத்தான். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக கொடுக்க எங்கள் வாழ்க்கை, எங்கள் நேரம், எங்கள் வார்த்தை, எங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக, இயேசுவுக்காக கொடுக்க, மற்றவர்களுக்கு உதவ எங்களை மாற்றும். எப்போதும் எங்க பார்க்கும்போது சொல்லணும், இவங்க ஆசீர்வாதம், இவங்க எனக்கு ஒரு ஆசீர்வாதம், இவங்க எனக்கு ஆசீர்வாதம், இந்த சகோதரனுக்கு ஆசீர்வாதம், இந்த சகோதரனுக்கு ஆசீர்வாதம், இவங்க வந்தாலே எனக்கு ஒரு பிளெஸிங் என்று எங்களை பார்த்து சொல்லணும். கர்த்தாவே, ஆண்டவரே, தடை இருந்தால் தடையை உடைக்கணும். யாருக்காவது தடை, அவங்க ஆசீர்வாதத்துக்கு தடை வந்து அந்த தடையை நான் எடுத்து விட வேண்டும். எனக்கு ஞானத்தை தாரும் கர்த்தாவே, எங்களுக்கு கிருபையை தாரும் கர்த்தாவே. இடையூறுகளை நாங்கள் அகற்றி, நாங்கள் ஏதாவது ஒரு இடையூறு பார்த்தா அந்த இடையூறை எடுக்கிற பர்னபாவாக எங்களை மாற்றும் கர்த்தாவே. நாங்கள் பாலங்களை, உறவுகளை கட்டி எழுப்ப வேண்டும். Help us to build bridges, have fellowship with God's people.
உம்முடைய ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, பர்னபாவை ஆசீர்வதித்த தேவன் எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு பந்தி, ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய செய்தி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மேக் அஸ் எ பர்னபாஸ். எங்களுக்கு அப்படிப்பட்ட தைரியமுள்ள வார்த்தைகள் எங்கள் வாயிலே தாரும் கர்த்தாவே. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. பேரு வெள்ளத்தின் ஈரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பேரு வெள்ளத்தின் ஈரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என்னே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என்னே சுபுக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட்.